சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணி டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, கில்லுக்கீரையாக பயன்படுத்துகிறாங்க எடப்பாடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பியூஷ் கோயல் இன்றைக்கி அதிமுக அலுவலகத்துக்கு வராரு. ஏறத்தாழ இன்றைக்கி ஒப்பந்தம் இறுதியாயிடும், தொகுதி பங்கீடு கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்றாங்க. என்ன நடக்கும் சார்? இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த அதிமுக பாஜகவும் அதுக்குள்ளே கூட்டணி, அதுக்குள்ளே பிரச்சனை, எடப்பாடி முரண்டு பிடிக்கிறார், 50 சீட் கேட்குறாங்கன்னு நம்ம அப்படியே செய்திகளை நம்ம ஊடகங்களில் பேசிட்டுருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. அதிமுக பாஜகவும் ஒன்று தான். பாஜக தான் எடுத்துக்கிட்டது மீதியை கொடுப்பாங்க, அதில் அதிமுக நிற்க போகுது. அதில் எந்தெந்த தொகுதிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக அன்புமணி ராமதாஸ், அப்புறம் எடப்பாடி, டிடிவி எல்லாம் போயிட்டு வந்தாங்க, டெல்லி போயிட்டு வந்தாங்க. இப்போ அங்கேயே நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வரும். ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணியை ஃபைனல் பண்ணிட்டாங்க, எத்தனை நம்பருங்கிறதான் பிரச்சனை. இந்த நம்பருங்கிற பிரச்சனையே தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டுருக்காங்க, பியூஷ் கோயல். அவரே முடிச்சிடுவார். கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டாம், நீங்கள் உள்துறை அமைச்சர் வரைக்கும் போகலாம். நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறது, தொகுதியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் அவர் உட்காந்து பார்த்துக்க மாட்டார். ஒரு 5 மாநிலத்தில் பார்க்குறாரு, இந்தியா முழுவதும் வேறு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் பார்த்து முடிச்சுக்கங்கன்ட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைக்க போகிறதும் கிடையாது, எப்படியும் கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க. 5 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிக்க போகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா அது கிடையாது. எடப்பாடி அழைச்சி கடைசி கட்டமாக வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணலாமா, அந்த கூட்டணியை விஜய் உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி கடைசி எடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு விஜயை உள்ளே கொண்டு வந்து விஜய் தலைமையில் நம்ம ஒரு அட்டன் பண்ணலாமாங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாதுங்க, அந்த முடிவை மட்டும் எடுத்துதான் ஐயான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் அவங்க நம்பர்லாம் முடிச்சுட்டாங்க, நம்பர்லாம் எப்பயே முடிச்சுட்டாங்க. இப்போ விஜயை கொண்டு வரலாமாங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. இப்போ பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு. அநேகமாக இன்றைக்கி சாயங்காலம் அதை பற்றின நம்பர்ஸ் முதல்கொண்டு சொல்லிடுவாங்க. ராமதாஸை விட்டுருங்க, சசிகலா அவங்க நினச்சி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், ஆஃப் பண்ணியிருக்கலாம். அவங்க எதிர்த்து கேண்டிடேட் போட சொல்கிறாங்க அப்படின்னா பலகீனம் தான் ஆகும். பந்தாமலை ஏகப்பட்ட வழக்கு இருக்குது, சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு, எல்லாம் தெரியும். ஏன் அவங்க பாஜக நினச்சா அவங்களை ஆஃப் பண்ண தெரியாதா? இவ்வளோ நாள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தவங்க இப்போ ஆஃப் பண்ண தெரியாதா? அப்போ ஏன் விட்டுருக்காங்கன்னா எடப்பாடியே எங்கே டம்ப் பண்ணணும், அதிமுகவே பலகீனப்படுத்தணும். அப்போ பாஜக அங்கே அடுத்த இடத்துல அங்கே எதிர்கட்சின்னு வரணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக ஒரு திட்டம் என்னென்னா, இந்த 2026 தேர்தலில் அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. 2026 தேர்தலில் அதிகமான சீட் வாங்கி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஆகிட்டு 2029 நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ மாநில அரசையும் மாநில கட்சியும் இதை ஒன்றாக்கி மிங்கிள் பண்ணி இந்தியா முழுவதும் ஒரு தேர்தல். அப்போ மாநில அரசையும் கலைச்சிடலாம். அப்போ நம்மளோட அப்பர் ஹேண்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளானோட பண்ணுறாங்க. அதுக்கு பலிகடாக ஆக போகிறது அதிமுகங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த சீட் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் அதிமுகக்குள்ளே கிடையவே கிடையாது. அது பாஜக பார்த்து முடிவு பண்ணுறது தான். அநேகமாக சிக்கல் இல்லாமல் இன்றைக்கி முடிஞ்சிடும். அது திருமாவளவன், நீங்கள் சீட்டுக்காக மட்டும் திமுக கிட்ட பேசாதீங்க, மக்கள் பிரச்சனைக்காக பேசுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திருமா மீது ஒரு பாய்ச்சல் பாய்ச்சிருக்கிறார். என்ன காரணம்? இல்லை, அவருக்கு கூட்டணிக்கு வரல, அதான் இப்போ வேறு என்ன காரணம் இருக்குது? உள்நாள் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி விசிகா மேலே பாயிறாரு அப்படிங்கும் போது அவர் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திருமாவளவனும் தொடர்ந்து அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய போகிறது, எடப்பாடி பழனிசாமி கில்லுக்கிரியாக பாஜக பயன்படுத்துகிறது இப்படின்னு இந்த பாஜக விஷயத்தில் திருமா மீண்டும் மீண்டும் அக்கறை போடுறாரு. சார், நீங்கள் அதிமுகங்கிற ஒரு மாநில கட்சி அது இன்றைக்கி முழுவதுமாக அழிந்து கொண்டு இருக்கிறது, பாஜக பிடியில் சிக்கி சின்ன பின்னமாக அது ஆபத்து தமிழ்நாட்டுக்குங்கிறத சொல்கிறார். அவர் போராட்டங்கள்லாம் அதான் சொல்கிறார். அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுங்க, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, அது ஒரு திராவிட கட்சிங்க, அந்த இடத்துக்கு பாஜக வந்துடக்கூடாது, அதான் பாஜக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா ஜெயலலிதா எடுத்துங்க, ஜெயலலிதா 99 வாஜ்பாய் கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் ஏறாங்க. சார், 2011 இருக்கட்டும் 16 இருக்கட்டும், வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை. 2014 ஒட்டுமொத்தமாக மோடியாலே அடிக்குது இந்தியா முழுவதும். அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாமல் 37 சீட்டில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 கட்சிகளும் ஸ்ட்ராங்காங்க. இவங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க மதிய உணவு திட்டம் கொண்டு வராங்க. சத்துணவு கொண்டா சத்துணவு நாங்கள் முட்டை போடுறாங்க, அவங்க லேப்டாப் கொடுத்தா அங்கே நாங்கள் கலர் டிவி கொடுக்குறோம், அவங்க சைக்கிள் கொடுத்தா நாங்கள் அதை கொடுக்குறோம். மாறி 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 மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை 2 கட்சியுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை அதிமுக திமுக. அதனால தான் 2 கட்சியுமே ஸ்ட்ராங்காக மாறி மாறி ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. 91 to 96 அதிமுக ஆட்சி மேல் கடுமையான விமர்சனம். 96 வாஷ் அவுட் அதிமுக, அந்த மாதிரி தோற்று போகிறாங்க. ஆனால் 2001 திருப்பி ஆட்சிக்கு வராங்க. 5 வருஷத்தில் என்ன நடந்துச்சு? இல்லை, இப்போ இந்த இடத்துல திரும்ப அக்கறையோடு அதிமுகவை பேசுகிறார் அப்படின்னா, பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக தன்னை காட்டுகிறீங்களே. ஒரு விவசாயி படுகொலை 6 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்கலன்னு அவருடைய மகள் தற்கொலை செய்து கொண்டார்கள், இதெல்லாம் ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாருல. இல்லை, கண்டிப்பாக சம்மந்தமான விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நேரடியாகவே களத்துக்கு அங்கே போகிறாங்க. சார், இன்றைக்கி அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களத்துக்கு போய் கூட நிற்கிறது முதல்ல விசிகா தான் போகிறாங்க. இந்த கவின் கொலை வழக்கில்
அந்த ஸ்பாட்டில் முதல்ல போய் நின்னதே விசிகா தோழர்கள் தான். ஸ்பாட்டில் நிற்கிறாரு, அவங்க அப்பா கூட பேசுனதை பார்த்தோம். திரும்ப சொன்னால் தான் பாடி எடுப்பேங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்க உடனே போகிறார். அவங்க அரசியலுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால் ஒரு தலைவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன சுச்சுவேஷன் பார்ப்பாங்க. எடுத்தோடனே டப்புன்னு போயிடவும் முடியாது. அது உண்மையை என்ன நடந்திருக்கு ஸ்டடி பண்ணுவாங்க, என்ன காரணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் பேசுகிறது வந்து அரசியல் ரீதியான காரணம். இந்த 91 96 சொல்கிறேன். 91 96 அதிமுக படுதோல்வி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் வந்து 2001 திருப்பி வந்துச்சுன்னா 2001 திமுக பாஜக கூட்டணி மக்கள் வந்து அதை மறந்துட்டாங்க. ஜெயலலிதா மேல் இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், வளர்ப்பு மகன் திருமணம், மகாமகம் அதெல்லாம் மறந்துட்டு பாஜக கூட்டணியோடு திமுக இருக்குது. திமுக வீழ்த்து. அப்படி திமுகவை வீழ்த்துறாங்க. அதுக்கு பிறகு திமுக 2001 பாஜக கையை கழுவிச்சு. அதுக்கு பிறகு அந்த வந்து மொத்தமாகவே அவங்க போல. இன்றைக்கி இந்தியா முழுவதும் பாஜக கூட கூட்டி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளை மொத்தமாக கபலீகரம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவசேனா 20 வருஷமாக பார்ட்னர். சிவசேனா போகட்டும், அகாலி தளமாக இருக்கட்டும், தேசியவாத காங்கிரஸ், எத்தனையோ கட்சிகள் சொல்லிட்டு போகலாம். வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து பீகாரில் நிதிஷ்குமார் வரைக்கும் இன்றைக்கி அந்த நிலைமை வந்து அதிமுக வந்துடக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நிலைமையும் கூட. ரங்கசாமிக்கு இருக்கிற ஒரு கட்சி எடப்பாடிக்கு இல்லையா சார்? அங்கே இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டியா வந்து உட்காந்துருக்காரு தேர்தல் பொறுப்பாளர் பாண்டிச்சேரியில். இவர் கிளம்பி திருச்செந்தூருக்கு போயிட்டார். சார் உட்காரு, ஒரு சின்ன ஸ்டேட்டு 30 தொகுதி இருக்குது, இத்தனைக்கும் பார்ட்னரு, ஈக்குவல் பார்ட்னரு, ஆட்சியில் பங்கு, அப்படி வந்து உட்காந்துருக்காரு. நான் வரப்போ தான் வர முடியும், நீங்கள் உட்காருங்கன்ட்டு போயிட்டாரு. ஏன் ரங்கசாமி வந்து டெல்லி கூப்பிடல? ஏன் ரங்கசாமியை கூப்பிட்டு டெல்லியில் பேசலை? நான் வர முடியாதுங்கிறாரு. ஒரு மத்திய அமைச்சரை வெயிட் பண்ணுறாரு சார். ஒரு நாளைக்கு ஹோட்டல் ரூம் போட்டு தங்க, பாண்டிச்சேரி சுற்றி பாருங்க, நான் ஊருக்கு போயிட்டார் வந்து தான் கூட்டணி பேசுகிறார். ரங்கசாமிக்கு இருக்கிற கட்சி ஏன் பழனிசாமிக்கு இல்லைங்கிறதான் கேள்வி. ஒரு பெரிய கட்சி, நீங்கள் எதிர்கட்சி, ஒரு பெரிய ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி, ஏன் நீங்கள் பாஜகவை அப்படி ஹேண்டில் பண்ணல? அந்த அம்மையார் மாதிரி ஏன் ஹேண்டில் பண்ணி, இப்போ ரங்கசாமி மாதிரி ஏன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல? அப்போ முழுவதுமாக உங்கள் கட்டுப்பாட்டில் போயிட்டீங்களா? நீ அங்கே இருந்தால் கூப்பிட்ட உடனே அடுத்த பிளேட்டில் ஓடி போய் நிற்கிறீங்களே, இது ஏங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. அதை தான் திருமாவளவன் சொல்கிறார். திரும்ப உங்கள் கட்சியை வந்து காப்பாற்றிக்கணும், மாநில கட்சி திராவிட கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதல். 5 வருஷம் மாறி திமுக அதிமுக 50 வருஷமாக இருந்தது, என்ன குறைஞ்சி போச்சு? வளர்ச்சி தான் இருக்குது தமிழ்நாடு. அப்போ இதுதான் அவர் அந்த அக்கறையில் சொல்கிறார். சரத்குமார் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்தாரு, பாஜகவில் பயணித்து இருந்தார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடலைன்றது முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் தனது ஆதரவாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு பொறுப்பு எனக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ பாஜகவிடம் பொறுப்பு வாங்குவதற்காக தான் ஆதரவாளர்களோட சந்திப்பு அப்படின்னு சரத்குமார் நடத்திருக்கிறாரா? இல்லை, மாமியார் திருப்பி கண்ணூர் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த கண்ணூர் வந்து தான் பாஜகவோட போனாங்க. இவர் திருப்பி வந்து கனவுல வந்து பாஜக வேணும்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. பாஜகவை நம்பி போன விபி துரைசாமி, விஜயதரணி, சரத்குமார், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்காங்க. 2 வருஷம் ஆச்சு விஜயதரணி ரிசைன் பண்ணி. இன்றைக்கி வரைக்கும் சீட் கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. கட்சியில் பெருசாக பொறுப்பு இல்லை. விபி துரைசாமி அங்கே துணை பொதுச் செயலாளர் இருந்தார், திமுகவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார், துணை சபாநாயகராக இருந்தார். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு போஸ்டிங், மாநில துணைத் தலைவர்னு ஒரு போஸ்டிங்கில் பேருக்கு இருக்கிறார். அதே மாதிரி தான் சரத்குமார் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவர், எம்பியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்குன்னு ஒரு சமூக ரீதியாக ஒரு சின்ன ஓட் பேங்க் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரை கட்சியில் சேர்த்தாங்க. அவர் கட்சியில் நிர்வாகியாக இருந்தவர் தான் கருணாகராஜன். அவர் இன்றைக்கி பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. இவர் அங்கே போய் சேர்றாரு. இப்போ அதெல்லாம் அவருக்கு ஒரு ஈகோ. நம்ம கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் இன்றைக்கி அங்கே ஒரு பொசிஷனில் இருக்கார், நம்ம போய் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் நிற்கிறங்கிற ஒரு ஈகோ வரத்தானே செய்யும் அவருக்கு. அப்போ எனக்கு எதாவது கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சார். இது கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை ப்ரெஸ் மீட் வச்சு பேசிட்டாருன்னா அவர் உள்ளே பேசி அவருக்கு செல்ஃப் எடுபடலன்னு அர்த்தம். இவங்க பல முயற்சிகள் பண்ணியிருக்காரு. டெல்லி வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு, அண்ணாமலை முயற்சி பண்ணியிருக்காரு, நயினார் முயற்சி, எந்த முயற்சியுமே அங்கே பலன் கொடுக்கலன்னொன்னே தன்னுடைய ஆதங்கத்தை வெளியில் கொட்ட ஆரம்பிச்சு, இப்படியாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு. இனிமேலும் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல. வரக்கூடிய தகவல்னா அவர் அங்கேருந்து ரிலீவ் ஆகிற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ தனியாக திருப்பி மீண்டும் ஒரு கட்சி அப்படின்ற அந்த இல்லை, இனி கட்சியை ஆரம்பிப்பாங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணலாம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார். மீண்டும் தாய்க்கழகமான திமுக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய அடுத்த அரசியல் பயணம் எப்படி போகணும்? உங்கள் எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு நிர்வாகியாக அங்கே எவ்வளோ நாளைக்கு இருப்பார்? ஒரு கட்சி தலைவராக இருந்தவர். அப்படிங்கும் போது வேறு வழி இல்லை, திரும்பி தாய்க்கழகத்துக்கு வரங்கிற மாதிரி. தாய்க்கழகம் தான் நீங்கள் திறந்தே இருக்கேன், யார் வேணாலும் போய் சேர்ந்துக்கிறலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட சந்திச்சிருக்கார், நயினார் சந்திச்சு என்னுடைய கோரிக்கையை வந்து மனு கொடுத்துருக்கு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இன்றைக்கி எதுக்கு மனு கொடுக்குறாருன்னு தெரியல. எத்தனை கட்டம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட போய் நிற்கும் போது ஏன் மாறணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். அதுதான் ரீசன் சொல்கிறாரு. அதுக்காக தான் அந்த மனுவையும் கொடுக்குறாரு. நான் பாருங்க கடைசி நிமிடம் வரைக்கும் முயற்சி பண்ணேன், மேல இடத்துல பேசினேன், ப்ரெஸ் மீட் வச்சேன், நேரடியாக கூட போய் ஒரு மனுவை கொடுத்தேன், எனக்கு எதுவுமே வந்து கொடுக்கலங்கிற அவருடைய நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ முயற்சியும் பண்ணி என்னை வந்து ஓபிஎஸ் பண்ணாரு பாருங்க. நான் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொன்னேன், எல்லாரையும் பார்த்து கேட்டேன், எனக்கு கூப்பிடல, வேறு வழி இல்லாமல் நான் போய் நிற்கிறேங்கிறார். அப்போ தான் வேற ஒரு பக்கம் போகிறதுக்கான
ஒரு காரணங்களை எல்லாம் அவங்க அப்படியே செட் பண்ணுறாங்க. அநேகமாக அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கட்சியில் போய் சேர்றது தான் மீண்டும் ஒரு இயக்கமாக மீண்டும் இயக்கமாக ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு போக முடியாது. ஸ்ட்ரக்சரை கலைச்சிட்டார். திருப்பி அதை சேர்த்து செலவு பண்ணி இல்லை ப்ரெஸ் மீட்டில் அப்படி கேட்கும்போது அப்படி ஆசைப்படுறாங்கன்னு கூட அவர் சொல்கிறாருல்ல. இல்லை அப்படியே பண்ணாலும் அந்த பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்க போகிறாங்களா? ஒன்றும் தேர்தலில் 1 மாதம் இருக்காங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து ஏதாவது ஒரு கட்சி கூட்டணியாக சேர போகிறாரான்னு தெரியல. ஆதரவு நிலைப்பாட்டில் வேணால் இருக்கலாம். அது என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல. திமுக கூட்டணியில் ஒரு இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழல் இருக்குது. திருமா இன்னும் முடிவு எட்டப்படாமல் நிற்குது. சிபிஎம் 5 தொகுதிகள் தான் அப்படின்னு திமுக கராராக சொல்லுது. அவங்க 5 தொகுதியில் ஏற்பதா வேண்டாமா அப்படின்னு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தேமுதிகவும் இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க தொகுதிகள்லாம் எதுன்னு கேட்பதற்காக அப்படின்றாங்க. பாண்டிச்சேரியிலே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் அப்படின்றாங்க. இன்றைக்கி தான் வேட்புமனு லாஸ்ட் டேட்டு. இந்த மாதிரி அங்கே இந்த திமுக கூட்டணி எப்படி? இல்லை, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை மாதிரி தான். அங்கே காங்கிரஸ் தலைமை, திமுக காங்கிரஸ் கூட்டணி, விசிகா தேமுதிக அங்கே வரும். இங்கே சீட் கேட்க டிமாண்ட் பண்ணுறவங்களாம் அங்கே 2 சீட் கொடுக்க போகிறாங்க. இப்போ விசிகாவுக்கு அங்கே 2 சீட், தேமுதிகவுக்கு 1-2 கொடுக்க போகிறாங்க. இப்போ இங்கே சீட் அதிகமாக கேட்குறவங்களுக்கு அதை கொடுத்து காம்பன்சேட் பண்ணுற வேலையை செய்ய போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே முடிச்சிருவாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, காங்கிரஸுக்கு 3 சீட் ஏன் கொடுத்தீங்கிறது தான் இப்போ எல்லா கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, அகில இந்திய அளவில் ஒரு மதவாத எதிர்ப்பு இல்லை. இப்போ காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தது அப்படின்றது தாக்கம் திருமா சிபிஎம் போன்ற கட்சிக்கிட்ட இருக்குதா? இல்லை இத்தனை ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து நின்றுட்டுருக்கோம், திமுகவுடன் கூட்டணி அங்கே வைக்கிறோம், தேமுதிக புதிதாக வந்த கட்சிக்கு டபுள் டிஜிட் அப்படின்னு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், ஏன்னா அதை சண்முகம் போன்ற ப்ரெஸ் மீட்லேயே வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு பெரிய தாக்கமா? இல்லை, அதாவது என்ன சார், இப்போ விசிகாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாளாகவே அவங்க டபுள் டிஜிட் கேட்குறாங்க. நான் இந்த தேர்தலில் எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுங்க, நாங்கள் கட்சி வளர்ந்துருக்கோம்ன்றாங்க. அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. கட்சியும் அவங்க வளர்த்துருக்குறாங்க, ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கிறாங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. இன்னும் 4 கட்டமாக ஓட்டு பிரியுது. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்திருக்காரு. விஜய் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக காங்கிரஸை அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. காங்கிரஸை தக்க வைக்கணும். காங்கிரஸின் வாக்குங்கிறது சிறுபான்மை வாக்குகள். அகில இந்திய அளவில் முக்கியமான ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு போகிறதுக்கு காங்கிரஸ் தயவு தேவைப்படுது. தமிழ்நாட்டில் திமுக தயவு காங்கிரஸுங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தயவுலாம் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. ஆனால் அகில இந்திய அளவில் போகிறப்ப உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை. ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா, இந்த கூட்டணியே மொத்தமாக உடைக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க. வழியை பார்க்குறப்ப தான் இதை தக்க வைக்கணுங்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் திமுக ஒரு படி இறங்கி வந்திருக்கா. திமுக தனக்கான சீட்டில் 2-3 சீட்டை விட்டு கொடுத்துட்டு தான் அங்கே போகிறாங்க. அப்படி போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் தேர்தல் அரசியலுங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா சில கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த நடைமுறை சிக்கல்லாம் நிறையா இருக்குது. திடீர்னு ஒரு 50 பேர் வண்டியில் கூட்டு போக வேண்டியிருக்கும், திடீர்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். இலவசங்கள் எதிர்த்த பாஜகவே இன்றைக்கி இலவசம் நோக்கி வந்தாங்க. தேர்தல் கிழமை இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அதிகமான சீட் கம்யூனிஸ்டுகள் கொடுத்து அங்கே வேறு ஏதாவது இந்த இடத்த பாஜகவோ அதிமுகவோ கேட்ச் பண்ணிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக. 1 சீட் 2 சீட்டுங்கிறத நம்ம முக்கியமான விஷயம் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டியில் ஒரு சீட் கேட்குறாங்க. ஆல்ரெடி மதுரையில் பீமாராவன் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் பெரம்பூர்லேயும் சவுந்தரராஜன் இருந்தார். அதனால் சிட்டிக்குள்ளே எங்களுக்கு ஒரு சீட் கேட்குறாங்க. நாங்கள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பேசே இல்லை. இந்த அர்பன் ஓரளவுக்கு மேல் மட்டத்தில் விஜய் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால ஓட்டுகள் சிதறஞ்சிடக்கூடாது, அதனால் சிட்டியை விட்டுறக்கூடாதுங்கிறதுல திமுக இருக்கிறாங்க. இவங்க சிட்டியில் ஒரு தொகுதி கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் சிபிஎம். அதில் தான் ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணிடுவாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு கேட்குறதுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக பார்ட்னர் கட்சி வளர்ந்துருக்கு. ஆனால் இங்கே விசிகாவுக்கு ஒரு 10, தேமுதிகவுக்கு அப்படி போக 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 என்ன ஆகுனா, இந்த டேஞ்சர் ஜோன் நம்பரில் வந்துடுவாங்க திமுக. அதையும் அவங்க விரும்பலை. அப்போ இது என்ன பண்ணணும்னா, எல்லாரும் பேசி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சரி ஓகே, இந்த தேர்தலில் வேணால் நம்ம உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துக்குருவோம், இல்லை பாண்டிச்சேரி தேர்தலில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி போகலாம். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ், நேற்று ஒருத்தர் கொடுத்தீங்க, நாங்கள் இன்றைக்கி கொடுக்கலையா அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா, தேமுதிக அவங்க ஏன் மிஸ் பண்ணாமல் ராஜ்யசபா கொடுத்து உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு தனியாக நின்று அது 0.59 சொல்கிறாங்க. அது கூட்டணியை ஆட் ஆகிறப்ப அதனுடைய வேல்யூ வேறு. இப்போ தேமுதிக ஒரு வலியான கூட்டணி இல்லாமல் சோர்ந்து போயிருந்த தொண்டர்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பூத் லெவல் கமிட்டி ஸ்ட்ரக்சர் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு கெயினாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த 1 இயர் ஓட்ஸ் ஈக்குவலாக பாமகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெல்ட்டில் வச்சுருக்காங்க ஓட்டு. அப்போ அதை தேவைப்படுங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி தான் தேமுதிக உள்ளே கொண்டுறாங்க. ஏன்னா இவ்வளவு ரிஸ்கி எடுத்து அதிமுக பாஜக பார்த்தும் கூட அவங்களால இது பண்ண முடியல. என்னென்ன சொன்னாங்கன்னா, முதல் நாள் நைட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க.
தேமுதிகக்கு எத்தனை சீட்டு நாளை காலையில் ஃபைனல் பண்ணுறவங்க மாதிரி லிஸ்ட்டே வச்சு டெல்லியிலேருந்து வந்து உட்காந்துருக்கிறாரு. நைட்டாக அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நைட்டாக தூக்கிட்டு போனதில் ஒரு பெரிய அவங்களுக்கு அப்செட்டு. அப்போ இதெல்லாம் வந்து எல்லா விதமான ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கோணம் இருக்குது சார். அப்போ இந்த தேர்தலில் ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லாரையும் கொண்டு வரணும், இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது, 500,000 ஓட்டு கூட இழந்துடக்கூடாது அப்படின்னு திமுக திட்டமிடுது. அதனால தான் புதிதாக எல்லா கட்சியும் கொண்டு வந்தாங்க. அப்படி தான் தேமுதிகவும் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஏன் மிஸ் பண்ணுறாங்க? எதுக்காக அவர் வெளியில் செல்கிறார்? இல்லை, தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரைக்கும் வேல்முருகன் கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அது கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை, அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. அவருடைய ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துதுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, தேர்தல் நேரங்களில் இவர் ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் அவர் ஒரு 10 கோரிக்கைகள் கேட்குறாரு, முக்கியமான கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு. அது தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அதுமாதிரி சீட்டும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 3 சீட்டுக்கு மேலே கேட்டாங்க. அவங்க 2 வரைக்கும் தரேன்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 3 வேணுங்கிற மாதிரி கேட்டு ஒரு இப்போ வெளியில் ஏறியிருக்காரு. ஆனால் அவர் உள்ளே வைக்கணும்னா வச்சுருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து வந்து பொது வெளிகளில் வந்து அவரை வந்து கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிறாரு அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. இவர் தரப்பில் சொல்கிறாருன்னா, நான் எந்த இதுக்கும் சமரசமாக மாட்டேன், கூட்டணியில் இருந்தால் கூட நான் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, இப்போ வேல்முருகன் அந்த கூட்டணியில் பயணித்து அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் ஊழல் பிரச்சனைகள் இதெல்லாம் என்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்குதுன்னு பேசுகிறாரு. இந்த ஆட்சியை அதிகாரிகள் தான் நடத்துகிறாருன்னு பேசுகிறாரு. துரைமுருகன்கிட்ட கேட்கும்போது, ஒரு கூட்டணிலேருந்து வெளில போகிற இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு போகிறாரு. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது இல்லையா? வெளில போகிறேன்னா அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு சாதாரணமாக கடந்து போயிடுறாரு. அதை இல்லை, அது யதார்த்த அரசியல். ஏன் இவ்வளோ நாள் கேட்கலன்னு அவங்க கேட்பாங்கல்ல. 5 வருஷத்துக்கு இருக்கப்போ நீங்கள் ஏன் இந்த குரலை எழுப்பலன்னு ஒரு சாமானியான கேட்பாங்கல்ல. இப்போ 5 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரி தான் நடத்துகிறாங்கன்னு ஏன் சொல்லலை? உங்களுக்கு கூட்டணி இல்லை முறிவுன்ற பிறகு பேசுகிறப்ப அது யதார்த்தமான ஒன்றா போயிருமேங்கிறது தான் அவர் சொல்கிற அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வேல்முருகன் மாதிரியான ஆட்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள், தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு நலன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபோர்ஸாகவே எடுக்கிறார், அட்டாக் பண்ணுறாரு. அது அதிகாரிகள் மத்தியில் அவருக்கு தப்பாக கன்மையாக இருக்குமோங்கிறது என்னுடைய பிரச்சனை. என்னென்னா, அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க, அரசாங்கம் போட்ட உத்தரவை கூட அவங்க மீறி தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ரஃபாகவே அதை வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு. இது தப்பாக உள்ளே போய் கன்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகாரிகளுக்கும் தலைமைக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தப்பாக கன்மை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்ல ஒரு போராளி தான், சம்பாசம் இல்லாத ஒரு போராளி தான். அது மாதிரி சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், தமிழ் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து போராடக்கூடிய நபர் தான். அவர் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கு, உள்ள கம்யூனிகேஷன் ஆகி போச்சாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. நன்றி.